ஹே ஆல், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்காட்லாண்டில் இருக்கிற ஒரு பெஸ்ட் மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 2 பிளேஸ் கவர் பண்ண போகிறோம். ஃபல்கிர்க்வில், அங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிற த கெல்பிஸ். பஸ்ஸில் போகலான்னு தான் பிளான் பண்ணோம். பட் பஸ் மிஸ் பண்ணதுனால நாங்கள் நெக்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பிட்டோம். இந்த கெல்பிஸ் ப்ளஸ் ஃபல்கிர்க்வில் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 6-7 மாதமாக பிளான் பண்ணிட்டுருக்கோம். பட் இப்போ தான் அதுக்கு எங்களுக்கு டைமே கிடைச்சிது. டிக்கெட் எடுக்கும் போது ரிட்டன் டிக்கெட்டும் சேர்த்து தான் எடுத்தோம். ஃபல்கிர்க் ஹை ஸ்டாப்பில் இறங்கிட்டோம். ஸோ இங்கேருந்து ஃபல்கிர்க்வில் போகிறதுக்கு நம்ம பஸ்ஸில் தான் போகணும். பஸ்ஸுக்கு ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்ண வேண்டி இருந்தது. போகும்போது நம்ம ஊரில் இருக்கிற இந்த அழகான செண்டுமல்லி பூவை பார்த்தேன். நாங்கள் செண்டுமல்லின்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். போகிற வழி எல்லாமே மேடு பள்ளமாக தான் இருந்துச்சு. பட் ஸ்காட்லாண்டில் வியூஸ்க்கு பஞ்சுமே கிடையாது. எவ்வளோ டைம் பார்த்தாலும் சலிக்காத வியூஸாக இருக்குது. கிளாஸ்கோவில் நம்ம அதிகமாக ஃபர்ஸ்ட் பஸ், அதுக்கப்புறம் மெக்கில்ஸ் இந்த சர்வீஸ்லலாம் பஸ் பார்ப்போம். இங்கே மிட்லேண்ட் ப்ளூ பேர்ட் அப்படின்ற ஒரு சர்வீஸில் பஸ் பார்த்தேன். அதே சமயம் மெக்கில்ஸ் பஸ் இங்கே இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் பஸ்ஸை நான் பார்க்க கிடையாது. ஒரு வழியாக நம்ம வர வேண்டிய இடத்துக்கும் வந்தாச்சு. ஸோ எல்லாத்துக்குமே பசி எடுத்ததும் நாங்கள் இங்கேவே உட்காந்து சாப்பிடலான்னு பிளான் பண்ணிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதும் எல்லாருமே ஜாலியாக கிளம்பி ஃபல்கிர்க்வில் பார்க்க போயிட்டோம். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் ஃபல்கிர்க்வில். இப்போ ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்குது. நான் இதை ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அது ரொட்டேட் ஆகுறது நல்லாவே தெரியும். இதில் என்னடா ஸ்பெஷல் நீங்கள் நினைக்கலாம். உலகத்தில் இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி ரொட்டேட்டிங் போட் லிஃப்ட் இது தான். இதோட பர்பஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 4th and Clyde கெனாலை யூனியன் கெனாலோட கனெக்ட் பண்ணுற விதமாக தான் இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. நாம் இதில் போட் ரைட் பண்ணுறதுக்கு அடல்ட்ஸ்க்கு இவ்வளோ, கிட்ஸ்க்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு ப்ரைஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடல்ட்ஸாக இருந்தால் 17 சம்திங்கில் பே பண்ணுற மாதிரி இருக்கணும். சில்ட்ரனுக்கு 9 pound சம்திங் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டர் 5ல் இருக்கிற குழந்தைங்களாக இருந்தால் அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ. இந்த போட் ரைடோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்பெஷலான ஒரு சில டேஸில் இதோட டைமிங் கூட சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் பேசஞ்சர் எல்லாமே போட்டுக்குள்ளே ஏறினதுக்கு அப்புறமா இந்த ஃபல்கிர்க்வில்குள்ளே என்ட்ரு பண்ணுவாங்க. அந்த டப் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே தான் போகணும். ஸோ கேட் ஓப்பன் பண்ணிவிட்டு போட் உள்ளே போனதுக்கு அப்புறமா அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கீழேருந்து ஒரு போட் ஃபல்கிர்க்வில்ல என்ட்ரு ஆகிற அதே டைமில் சைமில்டேனியஸாக மேலேயும் ஒரு போட் இந்த ஃபல்கிர்க்வில்ல என்ட்ரு ஆகிடும். அதுக்கப்புறமா தான் ஃபல்கிர்க்வில்ல ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் ஆகும். இப்படி மேலே இருக்கிற போட் கீழே வரத்துக்கும் கீழே இருக்கிற போட் மேலே போகிறதுக்கும் எடுத்துக்கிற பவர் கன்சப்ஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 8 கெட்டில் நம்ம தண்ணியை பாயில் பண்ணால் எந்த அளவுக்கு பவர் கன்சியூம் பண்ணுமோ அவ்வளோதான் எடுத்துக்கும். ஸோ போட் எல்லாமே ப்ராப்பராக அந்த ஃபல்கிர்க்விலோட அந்த டப் மாதிரி இருக்கிற ஏரியாவில் உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இப்போ ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. எல்லாமே சரி, ஓகே. நார்மலாகவே இது நம்ம போட் சர்வீஸில் 2 கெனாலையும் நம்ம பார்த்துக்கலாம் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். பட் இந்த யூனியன் கெனால், அதுக்கப்புறம் 4th and Clyde கெனால், 2 கெனாலுக்கும் உள்ள ஹைட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 35 மீட்டர் கிட்டத்தட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட்டான ஹைட்டில் இருக்கிற 2 கெனாலை ஜாயின் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபல்கிர்க்வில் கான்செப்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. மில்லேனியம் லிங்க் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் மூலயமா தான் குறைஞ்ச இடத்துல குறைஞ்ச பவர் கன்சியூம் பண்ணுற மாதிரியாக இந்த ஃபல்கிர்க்விலோட ப்ராசஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னுமே நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. அதனால தான் இந்த ஃபல்கிர்க்வில் பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இருக்குது. ஃபல்கிர்க்வில ஒரு 2:30 போல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் த கெல்பிஸ் பார்க்க கிளம்பிட்டோம். எகைன் நம்ம இங்கேருந்து த கெல்பிஸ் போகிறதுக்கு திரும்பவும் பஸ்ஸில் தான் போகணும். ஸோ இங்கேருந்து போகும்போது திரும்பவும் நம்ம 2 பஸ் சேஞ்ச் பண்ணி தான் த கெல்பிஸ் இருக்கிற ஏரியாவை ரீச் பண்ண முடியும். நாங்கள் கெல்பிஸ் போன அந்த நாளில் பார்த்திங்கன்னா மழை இல்லைனாலும் காற்றுனால வச்சு செஞ்சிடுச்சு. நாம் இந்த மாதிரி பிளேஸ்க்கெல்லாம் காரில் போகும்போது நமக்கு டைமும் சேவ் ஆகும். அதே சமயம் அலைச்சலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த தூரத்தில் 2 குதிரையோட ஹெட்டு தெரியுதுல்ல, அங்கே தான் நம்ம போக போகிறோம். இந்த கெனால் வழியாக போட் ரைட் பண்ணிகிட்டே கெல்பிஸை பார்க்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்க்கெல்லாம் பஸ்ஸில் வரதுக்கு ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா பஸ்ஸுனால் அவங்களே அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஏறுறதுலேருந்து இறங்குற வரைக்கும் அவங்களே ஃபுல்லாக பார்த்துப்பாங்க. இந்த கெல்பிஸ் லொக்கேட் ஆகிருக்கிற பிளேஸோட பேர் பார்த்தீங்கன்னா ஹெலிக்ஸ் பார்க். இது பில்ட் பண்ணதுமே ஹெலிக்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக தான் இந்த கெல்பிஸை பில்ட் பண்ணியிருக்காங்க. பிரம்மாண்டமான 2 குதிரைகளோட ஹெட்டை நம்ம பார்த்தாச்சு. அதோட மினியேச்சர் அந்த கெல்பிஸ் விசிட்டர் சென்டர் முன்னாடி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ
ஸோ இந்த இடத்துலையுமே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கிளைமேட் ரொம்பவே சில்லுன்னு தான் இருந்தது. மழை இல்லை, பட் இருந்தாலும் சில்னஸ் அதிகமாக இருந்தது. ஸோ டீ காஃபி எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம். இந்த கெல்பீஸை டிசைன் பண்ணவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டி ஸ்காட் அப்படின்றவர் தான் இதை டிசைன் பண்ணியிருக்காரு. இந்த 2 குதிரைகளுக்கும் பேரும் வச்சுருக்காங்க. ஒரு குதிரையோட பேர் வந்து டியூக், இன்னொரு குதிரையோட பேர் வந்து பேரன். இந்த கெல்பீஸை ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னாலவே பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு குதிரையோட ஹெட்டோட ஹைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 98 அடி. இங்கே இந்த 2 பெரிய குதிரைகளுக்கும் நடுவில் வந்து ஒரு கெனால் போகிற மாதிரி இருக்குது. கெல்பீஸ் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு கைடட் டூருமே அவைலபிளாக இருக்குது. இந்த கெல்பீஸை டே டைமில் பார்க்குறத விட நைட் டைமில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா கலர்ஃபுல்லாக லைட்டிங்ஸ் எல்லாமே போட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.